ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th புக்கு, அதாவது 6th மேக்ஸ் பற்றி நம்ம வரிசைக்காக கண்டினியூஸாக ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டே வர போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, எண்கள் அப்படின்னா நம்பர்ஸ். நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு. 0 to 9 வரை இருக்கிறது நார்மலாக நம்ம நம்பர்ஸ், நம்மளுக்கு அவ்வளோ தெரியும். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நம்ம இன்ஃபினிட்டிஸ் எவ்வளோ போகிறோமோ போயிட்டே இருக்கும். இதுதான் நம்பர்ஸ் அப்படின்னு தெரியும். அதில் என்னென்னா டீட்டெயில்டாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தொடரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொடரி அப்படின்னா என்னென்னா, ஒரு நம்பருக்கு அடுத்த நம்பர், அதாவது 1 ப்ளஸ் கூட்டுனா, சரியா? அதாவது அடுத்த நம்பர்னு கூட சொல்ல முடியாது. ஒரு எண்ணுடன் 1 கூட்டினால் கிடைப்பது அந்த எண்ணின் தொடரி ஆகும். அதாவது ஒரு நம்பரோட நம்பர் 1 அதை கூட்டுனா கிடைக்கிற ஆன்சர் தான் அந்த எண்ணின் தொடரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, 4576 கொடுத்துருக்காங்க. அதோட ப்ளஸ் 1 ஆகும்போது 4577 ஆகும், சரியா? அதுக்கப்புறம் 999 + 1 = 1000. இதுதான் தொடரி, சரியா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முன்னி அப்படின்னா ஒரு எண்ணிலிருந்து 1 கழித்தால் கிடைப்பது அந்த எண்ணின் முன்னி ஆகும். அதாவது ஒரு நம்பர்லேருந்து -1, சரியா? 1 கழிக்கணும். கழிச்சா அது கிடைக்கிற விடை அப்படி தான் முன்னி, சரியா? எடுத்துக்காட்டாக என்ன அப்படின்னா, 1000 - 1 = 999. அதுக்கப்புறம் 8970 அதோட முன்னி என்னன்னு கேட்டிருக்காங்க. 1 மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 8969, சரியா? அப்போது தொடரி அப்படின்னா +1, முன்னி அப்படின்னா -1. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நிறைய 1 வேர்ட்ஸு 2 மார்க்ஸ் எதுலனாலும் கேட்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு 1.2 டாபிக் என்ன அப்படின்னா, பெரிய எண்களின் உருவாக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய எண்களின் உருவாக்கம் அப்படின்னா, அதாவது ஒரு பெரிய என்னன்னா ஒரு எத்தனை இலக்கங்கள் கணக்கு வச்சு அதோட வேல்யூ கூட்டிகிட்டே போகும், சரியா? ஃபஸ்ட்டு மிகப்பெரிய ஓர் இலக்க எண் என்னன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். மிகப்பெரிய ஓர் இலக்க எண்ணுன்னா, நம்ம ஓர் இலக்கம் அப்படின்னு சொல்லும்போது 0 to 9, சரியா? இதில் மிக பெருசு 9 தான் மிகப்பெரிய ஓர் இலக்க எண். அந்த 9 + 1 இது தொடரி எண்ணாக இருக்கணும். தொடரி, சரியா? மிகச்சிறிய ஈரிலக்க எண், ஈரிலக்கத்தில் மிகச்சிறிய எண். அப்போது 10 to 99 வரை வரும், சரியா? மிகச்சிறிய ஈரிலக்க எண் அப்படிங்கும்போது 10 to 99 வரும். அப்போ மிகச்சிறிய 10, ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை கண்டினியூஸாக அதே மாதிரி 9. இங்கே மிகப்பெரிய ஈரிலக்க எண் 99. இந்த 99 + 1 அப்படிங்கும்போது மிகச்சிறிய மூவிலக்க எண் ஆகும். மூவிலக்க எண் எவ்வளோ வரும் அப்படின்னா 100 to 999 வரும். 100 to 999 வரும். இப்போ இது மிகச்சிறிய மூவிலக்க எண், இது மிகப்பெரிய மூவிலக்க எண். ஸோ மிகப்பெரிய மூவிலக்க எண் 999 கொடுத்துருக்காங்க. +1 ஆகும்போது இதோட கூடும்போது 1000 வரும். 1000 என்னாகும்? மிகச்சிறிய 4 இலக்க எண். 4 இலக்க எண்கள் எது அப்படின்னா 1000, 1000லிருந்து 990, 9000, ஆமாம், 9999 தான் மிகப்பெரிய 4 இலக்க எண், சரியா? இதில் மிகச்சிறிய, மிகப்பெரிய, அதே மாதிரி மிகப்பெரிய 4 இலக்க எண் 9999 கூட்டல் 1. அது என்ன ஆகும் அப்படின்னா 999ங்கும்போது அப்போ 10,000 வரும், சரியா? 10,000 வரும். இது 5 இலக்கமாக மாறுது. அப்போது மிகச்சிறிய 5 இலக்க என்னதுலாம் அப்படின்னா 10,000 to 99,999 வருமா? ஸோ மிகச்சிறிய 5 இலக்க எண் 10,000. மிகப்பெரிய 5 இலக்க எண் அப்படின்னா 99,999. அதோட 1 கூட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா 1 லட்சம் வரும். அப்போது
ஒரு லட்சம் என்ன அப்படின்னா மிகச்சிறிய 6 இலக்க எண். இந்த மாதிரி 7 இலக்கம் 8 இலக்கம் வரை கண்டினியூஸாக எழுதியிருக்காங்க. சரியா, நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து கோடி வரைக்கும் போகுது. சரியா, இதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியத்துவம் வாய்ந்த 10ஐ அடிப்படையாக கொண்ட இந்த எண் முறையினம் முதலில் இந்தியர்களால் கண்டறியப்பட்டது. 10ஐ அடிப்படையாக கொண்ட 10 வச்சு தான் வருது 10. அதுக்கப்புறம் 10 அப்படிங்கிறது ஈரிலக்கம், அந்த மாதிரி பேசிக் அதிலிருந்து வர்றதுனால இந்த எண்முறையை வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா முதலில் இந்தியர்களால் கண்டறியப்பட்டது. தற்பொழுது உலகம் முழுவதும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இது வந்து உலகம் முழுவதும் இந்த எண்முறை இனம் தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இது வந்து 10ஐ தான் அடிப்படையாக வச்சுருக்கு. ஸோ இங்கே எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 × 10 அப்படின்னா 10. அதுக்கப்புறம் 10 × 10, அதாவது இந்த 10 தான் அடிப்படை. 1 10, அதாவது ஓரிலக்கம், ஈரிலக்கம், மூவிலக்கம், 4 இலக்கம், 5 இலக்கம், 6 இலக்கம், அந்த மாதிரி வரிசைக்காக அதோட வந்து 10களை பேசிக்காக இருக்கிறது 10. அதை மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்க்குறோம். சரியா, அதாவது 1 × 10 அப்படிங்கும்போது ஆன்சர் 10 தான். அதான் 10 அப்படின்னு எழுத்து வடிவமாகவே கொடுத்துருக்காங்க. 10 × 10 அப்படின்னா 100 அப்படிங்கிறது எழுத்து வடிவம். இதே மாதிரி 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி. சரியா, அதாவது எண்களோட இடமதிப்பு வந்து அதிகமாகும்போது இலக்கங்களோட எண்ணிக்கையும் மதிப்பும் காணுவது கடினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எண்களின் மதிப்பு அதிகமாகும்போது ஒரு எண்ணோட வேல்யூ இங்கே 100 விட பெருசு 10, அங்கே வந்து 10 விட பெருசு 100. இதோட வேல்யூ வந்து இங்கே வந்து அப்படியே கூடிக்கிட்டே போகுது, மதிப்பு வந்து அதிகமாகிக்கிட்டே போகுது. சரியா, இந்த நம்பரோட வேல்யூஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே போகும்போது இலக்கங்களின் எண்ணிக்கையும் இடமதிப்பையும் காணுவது கடினம். அதாவது இலக்கங்களோட எண்ணிக்கை இங்கே 2 இலக்கம், இங்கே 3 இலக்கம், இங்கே 4 இலக்கம், இங்கே 5 இலக்கம், இந்த மாதிரி இலக்கங்களோட எண்ணிக்கையும் அதோட இடமதிப்பை வந்து காணுவதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாலான நேரங்களில் லட்சம் மற்றும் கோடியை பூஜ்ஜியங்களால் விரித்தெழுவதற்கு பதிலாக சொற்களை பயன்படுத்துகிறோம். அதாவது பெரும்பாலான நேரங்களில் லட்சத்தையும் கோடியையும் பூஜ்ஜியங்களால் நம்ம எழுதுறதுக்கு பதிலாக சொற்களால் பயன்படுத்திக்கிறோம். ஏன்னா பூஜ்ஜியங்களால் எடுக்கும்போது அதோட இலக்கங்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதனால தான் நம்ம அதை வந்து எழுத்து வடிவமாக சொற்களை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் டாபிக். இதோட கண்டினியூஸ் வந்து பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்ட்டு கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். இப்போது வந்து இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இது வந்து ஒரு டாபிக் 1.1 1.2 தான் இதில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். 1.3 அந்த மாதிரி கண்டினியூஸாக வர்றது நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.